சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்ப வந்து சாப்பிடுவான். ஆமாமா சீக்கிரம் போயா. ஆமா கொண்டாங்க 13 ரூபா 90 பைசா. ஆமாங்க. இந்தாங்க அடிக்கடி குடும்பத்தோட வாங்க வாங்க. 13 ரூபா 25 பைசா. ஆமாங்க. இந்தாங்க 25 பைசா இல்ல, அதுக்கு பதிலா இதை வச்சுக்கோங்க. ஓடியா. ஐயோ என்ன கூட்டம். போங்க 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 சாப்பிடுங்க. சரியா உன் கடையில வியாபாரம் நடக்குது, என் கடையில 3 நாளா வியாபாரமே இல்ல. ஊர்ல ஒருத்தி விட வீட்டுல உழ வைக்கலையா. உன் பையன் என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 1.5 லட்சமா? ஐயோ 3 லட்சம் ரூபாய் வியாபாரம். நல்லா இருமா. 5 ரூபா 10 பைசா. என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடணும். கேட்டியா? சாப்பிட்ட பில்லுக்கு இவன் பணம் கொடுக்குறான். பரவாயில்ல 10 ரூபாயாவது வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பணமா வாங்குறீங்க? பணத்தை வாங்கிட்டு போங்க. ஓடாதீங்க, பணத்தை வாங்கிட்டு போங்க. ஐயோ எல்லாம் வருத்தப்பட்டு போறாங்களே. இதையாவது எடுத்துக்கிட்டு போங்க. எடுத்துட்டு போங்க. இதை எடுத்துக்கிட்டு போங்க. வாங்கிக்கோங்க. ஏங்க ஏண்டா இதை இறக்கி சொன்னா என்ன ஏண்டா அரைஞ்ச? எனக்கு வர வர ஞாபகம் மறதி கம்மியா இருக்குங்க. அப்ப இப்படி குத்து சொன்னா இப்படி குத்துவியா? ஐயோ அம்மா. யாருது? வாடா மழுக்கு பிறந்தவனே, நீ எப்ப இருந்தாலும் என்கிட்ட வருவான்னு தெரியும்டா. கரகாட்டமா 200 குத்துறியோ? வைத்தியரே என் பணமெல்லாம் போச்சு. 1.5 லட்சம் ரூபாய் கடனாளி ஆக்கிட்டான். அட காதல்னா ரூபா அப்படித்தாங்க போகும். காதல்ல சில பேர் தாடி வச்சுக்குவாங்க, பேப்பர்ல எழுதுவாங்க, மருந்து குடிப்பாங்க, ட்ரெயின்ல விடுவாங்க. ஆனா இவன் ஒரு பச்சை டைப்புங்க. பாத்தீங்களா, வந்த உடனே பச்சை கவிட்டான். கலர் துணியும் செம்பியும் காமிச்சிடாதீங்க, மோப்பம் முடிச்சா பின்னாடி போயிருவான். இதை நான் சரி பண்ணிடுறேன், நீங்க மட்டும் வாங்க. அப்பா போடா. எப்பா 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 இந்த வா இந்த வா இங்க வர. இந்த மருந்து சாப்பிடு. சாப்பிடுறா, நீ சாப்பிடுறா. இந்தாங்க இந்த மருந்த தின்னுன்னா அவன் திங்க மாட்டான், திங்காதன்னா வாங்கி திம்பான். அதே மாதிரிதான் இந்த குட்டி குரங்கு லேகியம். இத 30 நாளைக்கு கொடுங்க. 30 நாள் கழிச்சு நான் வந்து பாக்குறேன். என்ன பாக்குறீங்க? ஊரை விட்டு போனவன் மாறு வேஷத்துல இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இனிமே எதுவும் நடக்கும். ஜாதி சனத்தை வச்சு நிச்சயத்தம் பண்ண போறது இல்ல. யோ ஐயர, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பாரியா. யோ தாலிக்கு பொண்ணு உரிக்கிறே தம்பி. இனிமே நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம். பரிசு சிலையை கட்டிக்க சொல்லு. 56 சுத்துப்பட்டி கிராமத்திலேயே நடக்காத கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். ஐயா தேவரையா, தேவரையா சக்கரை வந்துட்டியா? சாப்பாடு வந்திருக்குமே. கூட எங்க திங்கிறதுலே இரு. ஐயா அங்க கீதாமாவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தாலிக்கு பொண்ணு இருக்க கூட கொடுத்தாச்சு. இதை கேள்விப்பட்டு கீதாமா உருகிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ என்ன ஐயா? சுந்தரம் இல்லையே, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அது அங்கிருந்தே சொல்றது, காதுக்குள்ள வந்துதான் சொல்லணுமா? இது என்ன சட்டியா? இல்ல மண்டை. மண்டைய பத்தி பேசுறதுக்கு இதுவாய நேரம். சுந்தரம் இல்லாததான் சரி. அவ இருந்திருந்தானா முரட்டுத்தனமா சண்டை போட்டு அடிக்கடி போட்டிருக்கும். புது மாப்பிள்ள நாளைக்கு எப்படியா தாலி கட்டுவாங்க? ஆமாங்க, அதுவும் சரிதான். என்ன சுடுது? அடுப்புல வச்சதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். நீ எல்லாம் ஒரு சமயக்காரனா? ஏப்பா விளையாடுற நேரம் ஆயுது, என்ன பண்ணலாம்? என்னங்க நீங்களே இப்படி கேக்குறீங்க? நீங்க யாரு? எத்தனை கத்தி சண்டை பார்த்தவங்க, எத்தனை கம்பு சண்டை பார்த்தவங்க. நீங்க ஒரு ஆள் போதாதான். நீங்க மட்டும் என் கூட வாங்க. அந்த பெரிய பாண்டிய ஒரே போடா போட்டு கீதாவா கூட்டு வந்துருவோம். சண்டை போட்டு சாதிக்கிற காரியம் இல்லை இது. தந்திரமா தான் ஏதாவது பண்ணணும். ஆமா தேவரையா, சுந்தரத்துடைய காதலை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்காக நம்ம உயிரை வேணாலும் கொடுக்கலாம். ஆமா, நாளைக்கு உங்க ஊர்ல மலவள்ளி அம்மன் கோயிலுக்கு நெல் காணிக்க வசூல் பண்றாங்க. அங்க பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி மருந்த திங்காதேன்னா திங்கிறேன், மருந்த குடிக்காதேன்னா புடிங்கி குடிக்கிறேன். இப்ப நிலை என்னன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். பாக்குறது என்னங்க, அவனை நாக்கு பிடிக்கிட்டு சாகிறது மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன். அந்த கரகாட்டக்காரி உனக்கு தேவைதானா? உங்களே இல்லைங்க அவனை. நான் கேட்கிற கேள்வியில பையன் ஓடுவான். கதவை பூட்டி வச்சிருங்க. என்னாலும் கதவை திறக்காதீங்க.
இன்னைக்கு அவனா இல்ல நானான்னு பாத்துறேன். ஐயா கதவை பூட்டுடா. என்ன சத்தம் போட்டாலும் திறக்காத. பூட்டிடுறேன். இப்ப சுடுன்னா சுற்றுவானா, சுட வேணாம்னா சுடுவானா? இந்த பைத்தியம் தீர்ந்து போச்சா இன்னும் தீரலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வைத்திய தொழில் எனக்கு தேவைதானா? எனக்கு கொழுப்பு. வெளியில உட்காந்துருக்காங்களே, இங்கதான் தெரியாதவங்க. கதவை திறக்க வேணாம், நான் வேற திறக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப சுற்றுவானா இல்ல வெற்றுவானா? ஏய், உள்ள இருந்து தண்ணியா வருது, என்னடா? ஐயா, நம்ம வைத்தியர் தான் வெட வெட நடுங்கி காலு வழியா ஒண்ணுக்கு போறாரு. இவர் ஏன் ஒண்ணுக்கு போறாரு? ஆமா, கதவைத்தானே திறக்கப்படாதுன்னு சொன்னாரு. ஆமா, வீட்டு மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு போ. பாத்துறேன். வைத்தியரையா, மணவள்ளி அம்மனுக்கு நெல் காணிக்க போடியா. கருப்பாயி. என்னங்க? ஓ, இங்க ஒரு கருப்பாய் இருக்கியா? நான் உள்ள இருக்க கருப்பாயை கூப்பிட்டேன். அம்மனுக்கு நெல்லு போடு. வேற என்ன வேணும்? ஏங்க என்னங்க? நான் எதை கேட்டாலும் நீங்க குடுப்பீங்களா? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி என்ன, குடிக்கிறதுக்கு மோரே தர்றேன். வர்றேன். அசத்து குறும்பு காரு இந்த குத்து குத்துறான். சொல்லு ராண்டி. வந்த காரியம் முடியணுமா? நினைச்ச காரியம் நடக்கணுமா? இந்தாங்கம்மா விபூதி. மலைவள்ளி தாயே, என்கிட்டயே வேலை காட்டுறியா நீ? பாடி 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 பாடி. இனிமே நாள் நட்சத்திரம் பார்க்க போறதில்ல. இன்னைக்கே நல்ல நாள். இப்பவே உனக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. தலைவருக்கு கல்யாணம் கோலாகலமா கொண்டாடிடுவேன். எடுத்துட்டு வாடா பாட்டில. என்னையா கல்யாணத்தை நீங்களே கொண்டாடுறீங்க? விருந்தாளி என்ன கவனிக்க மாட்டீங்களா? நீ தண்ணியும் போடுவியா? கொடுத்து பாரு, நீந்துவேன். இந்த குடி. எனக்கு சுருட்டு கிடையாதா? ஏன் தேவரே நான் எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுங்க? சுந்தரம், கீதாவுக்கு எங்க அவன் தாலி கட்டிடுவான்னு பயந்து உன்னோட சேர்த்து வைக்கத்தாப்ப அவன் போனான். இப்ப பாருங்க, மாட்டிக்கிட்டான். எனக்கு மருந்து எடுத்துட்டு வாடா. என்ன பத்தி கவலைப்படாத சுந்தரம். அதிகம் ஆரம். பெரிய பாண்டி கீதாவுக்கு கட்டாயத்தாலி கட்டிடுவான் போல இருக்கு. நீ 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 உடனே கீதாவை காப்பாத்து. கீதாவை காப்பாத்து.
கீதாவை காப்பாத்து சுந்தரம். தேவரையா, நீங்களா இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். தனியா போறேன். இந்தா சுந்தரம், அரை மணி நேரத்துல நீ வெளியே வரலன்னா நாங்க ஒவ்வொருத்தரா உள்ள வருவோம். சரி. வடிவேலு, எல்லாத்தையும் தயார் செய்.